நவக்கிரகங்களில் சூரியன் ஆத்ம பலம். நவக்கிரகங்களின் தலைவனாகவும் ஒளியின் ஆதாரமாகவும் சூரிய பகவான் திகழ்கிறார். பொதுவாக ஜோதிடத்தில் இவர் பிதிர்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பிதிர்காரகன் என்றால் தந்தையின் நலம் மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கு இவரே அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவர் சிறந்த ஆளுமை திறன், மன உறுதி மற்றும் அரசாங்க துறைகளில் உயரிய பதவிகளை பெறுவார். ஆன்ம பலத்தை வழங்கும் சூரியனை வழங்குவது உடல் ஆரோக்கியத்திற்கும் புகழுக்கும் வழிவகுக்கும். சந்திரன் மன நிம்மதி. சந்திர பகவான் மனதிற்கு அதிபதியான மனோகாரன் ஆவார். பூமியில் உள்ள நீர்நிலைகளையும் மனிதர்களின் எண்ண ஓட்டங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி இவருக்கு உண்டு. தாயின் அன்பு, மன அமைதி, கற்பனை திறன் மற்றும் திரவ பொருட்கள் சார்ந்த வணிகம் ஆகியவற்றிற்கு சந்திரனே பொறுப்பு. வளர்பிறை மற்றும் தேய்பிறை போல மனித மனநிலையின் மாற்றங்களை தீர்மானிக்கும் இவரை வழிபடுவது மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியை தரும். செவ்வாய் தைரியம் மற்றும் ஆற்றல். பூமிக்காரகன் என்று போற்றப்படும் செவ்வாய் பகவான் வீரம், தைரியம் மற்றும் உடல் வலிமைக்கு அதிபதி ஆவார். நிலம் சார்ந்த சொத்துக்கள், வீடு வாங்குதல் மற்றும் சகோதர உறவுகளின் ஆதரவு ஆகியவற்றை இவர் தீர்மானிக்கிறார். ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அவர் தடைகளை தகர்க்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார். காவல்துறை, இராணுவம் மற்றும் பொறியியல் துறைகளில் சாதிக்க செவ்வாயின் அருள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நவக்கிரகங்களில் சனி கர்ம வினை மற்றும் நீதி. சனி பகவான் நீதியின் தேவனாக கருதப்படுகிறார். ஒருவன் செய்யும் நல்வினை மற்றும் தீவினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதால் இவரை கர்மக்காரகன் என்பார்கள். ஆயுள் காலம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இவரே அதிபதி. பலரும் சனி பகவானை கண்டு அஞ்சினாலும் நேர்மையாக நடப்பவர்களுக்கு இவர் வாரி வழங்குவதில் வல்லல். பொறுமையையும் விடாமுயற்சியையும் கற்றுக் கொடுக்கும் சனி பகவான் ஒருவரை பக்குவப்படுத்தும் மிக சிறந்த ஆசானாகவே இவர் விளங்குகிறார். புதன் பகவான் அறிவு மற்றும் சாதுரியம், கல்வி, புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சாற்றலுக்கு அதிபதியாக புதன் பகவான் விளங்குகிறார். இவரை வித்யா காரகன் என்று அழைப்பார்கள். ஒருவரது வணிகத்திறன், கணித அறிவு, நகைச்சுவை உணர்வு மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்ந்த வெற்றிகளுக்கு புதனே காரணம். பச்சை நிறத்திற்கு உரியவரான புதனை வழிபடுவதன் மூலம் கல்வியில் மேன்மையும் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபத்தையும் ஈட்ட முடியும்.
குரு பகவான், செல்வம் மற்றும் ஞானம். தேவகுரு என்று அழைக்கப்படும் வியாழ பகவான் நவகிரகங்களிலே மிகவும் சுபமானவர். இவர் செல்வம், புத்திர பாக்கியம் மற்றும் நல் ஒழுக்கத்திற்கு அதிபதி ஆவார். தனகாரகன் என அழைக்கப்படும் குருவின் பார்வை ஒருவரது ஜாதகத்தில் பட்டால் கோடி நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஆன்மீக நாட்டம், கௌரவமான பதவி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க குருவின் அருள் மிக முக்கியமானது. இதற்கு தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். சுக்கிரன் சுபபோகம் மற்றும் கலை. ஜோதிட ரீதியாக அசுர குருவான சுக்கிர பகவான் வாழ்க்கையின் அனைத்து விதமான ஆடம்பரங்கள் மற்றும் அனைத்து விதமான கலைகளுக்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான். திருமண வாழ்க்கை, வாகன வசதி, அழகான இல்லம் மற்றும் கலைத்துறையில் புகழ் பெறுவது போன்றவற்றிற்கு சுக்கிரனே காரகம். ஒருவரது வாழ்வில் காதல், அன்பு மற்றும் பொருளாதார வசதிகள் தடையின்றி கிடைக்க சுக்கிர வழிபாடு துணை புரியும். சுக்கிரனை களத்திரக காரகன் என்றும் அழைப்பார்கள். ராகு அதிரடி யோகம். நிழல் கிரகமான ராகு மாயங்களுக்கும் உலகியல் ஆசைகளுக்கும் காரகர் ஆவார். இவர் ஒருவர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத தன லாபத்தையும் வழங்கக்கூடியவர். வெளிநாட்டு பயணம், அரசியல் வெற்றி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் சிறந்து விளங்க ராகுவின் அருள் தேவை. ராகு பலமாக இருக்கும்போது ஒருவரை சிகரத்தில் அமர வைப்பார். அதே சமயம் முறையற்ற ஆசைகளில் வீழ்ந்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கேது ஞானம் மற்றும் மோட்சம். நிழல் கிரகமான கேது ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் லௌகீக ஆசைகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பாதையில் செல்வதற்கும் மோட்சம் அடைவதற்கும் வழிகாட்டுவார். மருத்துவம், ஜோதிடம் மற்றும் மந்திர தந்திர கலைகளில் சிறந்து விளங்க கேதுவின் அருள் வேண்டும். கேது ஒருவரை பற்றற்ற நிலைக்கு அழைத்து சென்று வாழ்வின் உண்மையை, இரகசியங்களை புரிய வைக்கும் ஆற்றல் கொண்டவர். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.